செல்வம் பெருகணும், குபேர சம்பத்து உண்டாகணும். செல்வம் பெருகுதுங்கிறது ஒரு 5 லட்சம் கையில் இருந்தால் போதும், அது செல்வம் பெருகிறது. கோடிக்கணக்கில் பணம் இருந்துச்சுன்னா அது பேர் குபேர சம்பத்து வருது. இது நடக்கணும் அப்படின்னா குபேர சம்பத்து வரணும்னா நிறைய ஊறுகாய் வச்சுக்கணும். எங்கே சார் வாழை இலையிலையா சார் வச்சுக்கிறது ஊறுகாயன்னா இல்லை. வீட்டில் நம்ம வீட்டினுடைய தென்மேற்கு மூலை, குபேர மூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில் பல வகையான ஊறுகாய் பாட்டில்களை வாங்கணும். கண்ணாடி பாட்டிலாக இருக்கணும், பிளாஸ்டிக் பாட்டில் வைக்கக்கூடாது. கண்ணாடி பாட்டிலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பல வகையான ஊறுகாய் பாட்டில்களை வாங்கி அங்கே வச்சிடணும். அதுக்கு எக்ஸ்பிரி டேட் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் ஒரு ஊறுகாய் வச்சுருக்கலாம். ஒரு 3 மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். அப்பப்போ அந்த ஊறுகாய் பாட்டில்களை நல்லா தொடச்சிட்டு அந்த குபேர மூலையிலே ரெகுலராகவே வச்சுருக்கணும். அது மாதிரி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக குபேர சம்பத்து உண்டாகும். ஏன்னா குபேர பெருமான் வந்து ஊறுகாய்களை நிறைய விரும்பி சாப்பிடுவாராம். அதனால் ஊறுகாய்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து குபேரனுடைய அனுகிரகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த குபேர மூலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வைக்கும் பொழுது இன்னும் கூடுதல் சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். காரணம் என்னென்னா அந்த மூலையில் தான் எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு ஸ்டோரேஜ் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய அதுதான். அங்கே தான் வந்து நகை வச்சாலும் பணம் வச்சாலும் எது வச்சாலும் அந்த இடத்துல தான் ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்படின்னா அந்த இடத்துல குபேரனுடைய விஷயங்கள் வச்சுட்டு வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக செல்வ வளம் வந்து குபேர சம்பத்து உண்டாகும். குபேரர் வந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவார். ஏன்னா எங்கே சக்கரை கொட்டி இருக்குதோ அங்கே தானே எறும்பு வரும். அது மாதிரி ஒருத்தருக்கு பிடிச்ச பொருள் எங்கே இருக்குதோ அதை தேடி தானே போவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்றைக்கி மதுக்கடை திறக்கிறதுக்கு முன்னாடி மது பக்தர்கள் மது பிரியர்களாக நிற்கிறாங்களே அந்த மாதிரி. அப்போ ஊறுகாய்கள் இருக்கிற இடத்துல நிச்சயமாக குபேரர் வருவார். குபேரர் வந்துட்டாருனாவே குபேர சம்பத்தும் தானாக தேடி வந்துடும். பயன்படுத்தி பாருங்கள், பலன் நல்லா உண்டு.